ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செட்டப்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஹவு டு ஸ்டார்ட் மேக்கிங் மணி வித் ஜீரோ நாலேஜ் இல்லை ஜீரோ ஸ்கில் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பட் இந்த வீடியோ எப்படின்னா பேசிக் ஜீரோ நாலேஜில் இருக்கவங்களுக்கு எப்படி வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் as a part of ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன திஸ் சேனல் ஆல் அபவுட் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி ஒர்க்கிங் வித் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும் நான் பண்ணுற மிச்ச பிஸ்னஸ் மாடல்ஸை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்க போது இந்த சேனல். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஒரு ஸ்கில் இல்லை, பட் ஆனால் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்குது. அந்த ஐடியாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு பேசிக்ஸில் என்ன தெரிஞ்சாகும், இந்த விஷயம்லாம் புரியணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ரிசல்ட்ஸே இல்லாமல் ஒரு 1 வீக் இல்லாட்டி ஒரு 1.5 வீக்ஸ் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் இல்லாட்டையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா ரிசல்ட்ஸ்னால் நான் சொல்கிறது கிளைண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்ஸ் வராமல் இருக்கலாம். அப்படி தான் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும். நம்ம மணி மேக்கிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலே எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடாது இன்கம் வர கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்தாகணும். நம்ம வந்து ஒரு மாடல் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்குது மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ண மாடல்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்போஸ் என்னை பற்றி உங்களுக்கு ஐடியாலஜி இல்லைன்னா நான் வந்து மோர் தென் 3+ இயர்ஸாக as a freelancer working with யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட என்னோட ஒர்க்னா நம்ம கோடிங் நாலேஜ் எல்லாமே வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறது. ஸோ இதை நம்ம ஒரு ஸ்கில்லை எடுத்து நம்ம இதில் லேர்ன் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து மைண்ட் செட்டை செட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணால் கூட நமக்கு உடனே இன்கம் கிடைக்காது அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது நம்ம என்ன பிஸ்னஸ் மாடல் எடுக்க போகிறோம். ஸோ நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸ் மாடல் விச் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அடிக்கடி போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம லேர்னிங் அந்த ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணால் போதும். பட் மற்ற ஸ்கில்ஸ் மாதிரி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கில்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ண இருக்கும். லேர்ன் பண்ணதுக்கப்புறமும் நம்ம அகெயின் அதில் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்கில்னு சொல்லலாம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் மாடல். ஸோ இந்த பிஸ்னஸ் மாடலும் நம்ம வந்து போகலாம். பட் ஆனால் அது ஆல்ரெடி மணி இருக்கவங்க போகிறது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி இந்த சேனல்லே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராப் ஷிப்பிங் பற்றி போட்டிருக்கேன். ஸோ ட்ராப் ஷிப்பிங் வர்சஸ் ஃப்ரீலான்சிங்கிறது அப்கமிங் வீடியோஸில் வரும். பட் இப்போ ட்ராப் ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா அதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் கெப்பாசிட்டி இருக்குது. அப்போது நீங்கள் வந்து யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த மணியை யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் கொண்டு வரதுக்கு ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம் ட்ராப் ஷிப்பிங். அப்போ வந்து நம்ம வந்து அதையும் செட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நீங்கள் கிளைண்ட்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணும்போது மணி ஏர்ன் பண்ணலாம். இதான் வந்து கான்செப்ட். நீங்கள் வந்து அப்போ ஃப்ரீலான்சிங்கை சூஸ் பண்ணலாம். ஆஸ் ஒரு ஸ்கில்லே இல்லை, எனக்கு ஐடியாவே இல்லை, ஆனால் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரீலான்சிங் ஒரு பெஸ்ட்டான ஒரு பாத்தாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 2 டைப் ஆஃப் பேசிக்ஸை நம்ம புரிஞ்சுக்க வேணும். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிளாட்ஃபார்மில் வேலை செய்ய போகிறோம், யாருக்கு சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல், ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல் அப்படின்ற 2 டைப் இருக்குது. இந்த ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாமே சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடலுக்குள்ளே வருவாங்க. ஸோ ஒரு சிலவங்க ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடலுக்குள்ளே போவாங்க. ஸோ இது 2 என்ன அப்படின்றத கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆல்ரெடி ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனிக்கு கிரிட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிரிட்ன்ற ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து கிரெடிட் கார்ட்ஸ் எப்படி வந்து அவங்க ஆப் மூலமாக பே பண்ணுறதுன்றது அவங்களோட கம்பெனி மாடல். ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா they have their own YouTube channel, own Instagram page apart from their company அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அவர் சிஇஓ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்காரு, கிரிட்டுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, கிரிட்டுக்குன்னு தனியாக யூடியூப் பேஜ் இருக்குது. அவர் சிஇஓ ஒரு பேர் வந்து டக்குன்னு தெரியல. பட் நான் நிறைய அவரோட பாட்காஸ்ட் பார்த்துருக்கேன். இப்போ மறந்துட்டேன் அவர் பேர். அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் டீம் இருக்குல்ல, அங்கே வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த கண்டென்ட் ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், யூடியூப் எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து நம்மளோட அவங்களோட வெப்சைட் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், டக்குன்னு ஏதோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், இல்லாட்டி அதுக்கு சின்ன வெப்சைட் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அவங்களோட சர்வீசஸ்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல் சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க ஃப்ரீலான்சர்ஸ். ப்ராடக்ட் பேஸில் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அங்கே மோஸ்ட்டாக பெரிய டெவலப்பர்ஸ் தான் தேவைப்படுவாங்க. அங்கே நம்மளுக்கு ஒர்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்க போது சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல், அங்கே தான் நம்மளோட ஒர்க் இருக்க போது. இப்போ நம்ம ஸ்கில் லேர்னிங் வரும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கில் லேர்னிங் இருக்குது. அதில் நான் வந்து இந்த வீடியோக்கு உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட், பட் ஆனால் அதை தாண்டி நிறைய இருக்குன்றது உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றது பேசிக்காக லேர்னிங்கான ஸ்கில்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். பிளாகிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் இருக்குது. பேஸ்மெண்ட் வெப்சைட் இருக்கணும், ஒரு பிளாகிங் வெப்சைட் இருக்கணும். பட் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே லாஸ்ட்டாக வரும். பட் பிளாகிங் சப்போஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பிளாகிங் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த பிளாக் ரைட் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் பீப்புள் தேவைப்படுவாங்க. எல்லாரும் உட்காந்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் எழுத மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் வச்சுருப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா சொல்ல போனால் A2D சேனல் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் ஒன் ஆஃப் தி சோல்ஜர் தான். அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு சில டைம்னா அவங்க கண்டென்ட் ரைட்டர்ஸ் தேவைப்படுது, கண்டென்ட் ஜென்ரேட்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்களோட யூடியூப் வீடியோவுக்கு கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு பீப்புள் தேவைப்படுறாங்க. இங்கே தான் நம்ம ஃப்ரீலான்சர்ஸ்னு என்ட்ரு ஆகிறோம். நம்ம அவங்க டைம் இல்லாமல் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கண்டென்ட் எழுதி தரப்போம். இவங்களாம் பிளாக் ரைட்டர்ஸ், ஃப்ரீலான்சிங் டைமில் கண்டென்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டென்ட் ரைட்டிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணுறது மூலமாக
அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ண முடியும். பட் ஆனால் இதில் வந்து 2 டைப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, ஹை இன்கம் ஸ்கில், லோ இன்கம் ஸ்கில் அப்படின்னு இருக்குது. காம்படிஷன் ஹை, காம்படிஷன் லோ அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 4 கிராஃப், ஒரு 4 கிராஃப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கிராஃப் வந்து ஹை காம்படிஷன், லோ காம்படிஷன், நெக்ஸ்ட் வந்து லோ ஸ்கில், ஹை ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கிராஃப் இருக்க மாதிரி பண்ணிடுங்க. இந்த 4 கிராஃபில் எது வந்து ஹையஸ்ட் இன்கம், லோவஸ்ட் காம்படிஷன், இந்த 2 ஜிக்ஸாக் ஆகிறது மட்டும் தான் நம்மளுக்கு அதிகமான இன்கம்ஸை அஸ் அ ஃப்ரெஷரான சரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புளுக்கும் தரும். இப்போ இந்த கண்டென்ட் ரெட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ஏ வந்துருச்சு. ஏ வந்தாலும் பட் அதை வந்து நம்ம அதுக்கும் நம்மளுக்கு மேனுவல் தேவை, ஆள் தேவை கண்டிப்பாக. பட் ஈவென்ச்சுவலி ஒரு 80% இல்லை 70% ஆஃப் தி ஒர்க் வந்து ஆல்ரெடி சாட் ஜிபிடி எடுத்துட்டாங்க. ஏன்னா இன்ஃபேக்ட் யாருமே இப்போ கண்டென்ட் ரைட்டர்ஸ்லாம் அதிகமாக கேட்க போகிறதில்ல. அவங்க வந்து ஆல்ரெடி தே ஹேவ் தேர் ஓன் சிம்பிளான கண்டென்ட் ரைட்டர்ஸ் இருந்தாலும் அந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி அவங்களால சாட் ஜிபிடியில் ஒர்க் பண்ண முடியுது. ஸோ வந்து நீங்கள் சாட் ஜிபிடியை இப்போ வச்சு அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அது ஹை பேயிங்காக எனக்கு தெரியல. மேபி நீங்கள் ஹை பேயிங் இன் சென்ஸ் எனக்கு மீன் பண்ண ஹை பேயிங் வந்து more than $2,000 per month எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக ஹை பேயிங், which is around 1,80,000 மேலே எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக ஹை பேயிங் ஒர்க் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணதில்லை. கண்டென்ட் ரைட்டிங் வந்து ஒரு செகண்டரி பார்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங். ஸோ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு காம்படிஷன் கம்மி தான், பட் அது லோ இன்கம் ஸ்கில் தான். ஏன் லோ இன்கம் ஸ்கில்லாக மாறிச்சு, நம்மளோட ஏ வந்து அது பீட் பண்ணிடுச்சு, அதனால லோ இன்கம் ஸ்கில்னு மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பீட் பண்ண முடியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த ஸ்கில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ். இந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ்க்கு ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்குது, ஹையஸ்ட் காம்படிஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு எப்படி வந்து தனியாக தெரியும்னா, ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்கிற இடத்துல ஹையஸ்ட் ஸ்கில்லோடு இருக்கணும். ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறது பேசிக்கான லெவல் இருக்குது. ஒரு 2 years 3 years ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல அட்வான்ஸ் ஸ்கில் வரும். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் அந்த இடத்துல உள்ளே என்ட்ரா ஆகிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நீங்கள் மோர் நாலேஜபிளாக இருக்கணும், மோர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கணும். ஏன்னா நீ இல்லைனா இன்னொருத்தவங்க போகிறது ரொம்ப ஈஸி அந்த டைமில். ஸோ இந்த ஒரு காம்படிஷன் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கனால இந்த ஸ்கில்லை வந்து நான் ஒரு ஹை பேயிங் ஸ்கில்லை வைப்பேன். பட் ஆனால் ஹையஸ்ட் டேலண்டாக இருந்தால் தான் ஹை பேயிங் ஸ்கில்ஸில் நான் அதை வைப்பேன். ஸோ அந்த கேட்டகரி நீங்கள் வர வேண்டியது இருக்கும், அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்லுக்கு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா ஏ மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு. பட் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம மேனுவலாக பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்டன்னிங்கான எடிட்டிங் லெவலுக்கு வந்ததில்லை. ஸோ இந்த ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்கில்னு சொல்ல முடியும். எவ்வளோ தான் நம்ம ஏ வந்தாலும் வீடியோ எடிட்டிங்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் வர வாய்ப்பே கிடையாது. அது வந்து அவ்வளோ ஈஸியாக கொண்டு வர முடியாதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்கில்ஸை இந்த 2 ஸ்கில்ஸுமே நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சினா டெஃபினட்டாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஆல்ரெடி யூடியூப்ஸில் எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது. ஜஸ்ட் கண்டென்ட் ரைட்டிங் இல்லாட்டி வந்து வீடியோ எடிட்டிங் போட்டிங்கனால அவ்வளோ வீடியோஸ் கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்குது. நம்ம யூடியூப்லேயே ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு 2 ஸ்கில்லை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஸ்கில் சொல்ல போனால் லாஸ்ட்டுக்கு பிஃபோர் ஸ்கில்லை சொல்ல போனால் கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் இருக்குது. நம்ம வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான ஸ்கில். இந்த கிராஃபிக் டிசைனிங்கான டிமாண்ட் வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான மாட்ரேட்டான இருக்கும். பட் அதோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஹையாக தான் இருக்கும். ரீசன் என்னன்னா கிராஃபிக் டிசைனிங் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடியது, ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் காம்படிஷன் அதிகம், டிமாண்டும் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்குது. பட் ஆனால் இதில் உள்ள என்ட்ராவர்த்து ஃப்ரெஷர் நீங்களே உள்ள என்ட்ராவர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஸோ ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். லேர்ன் பண்ணுறது ஈஸி நான் சொல்லிட்டு அப்புறம் டைம் எடுக்குன்னு சொல்கிறீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அப்படி இருக்கும் போது நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் பர்சனலாக ஒரு சில டைமில் யூஸ் பண்ணது வந்து கேன்வா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேன்வா யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்க காம்படிஷனில் கேன்வா வச்சு நம்மளால் வந்து காலம் தள்ள முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து லேர்ன் பண்ண வேண்டியது ஃபோட்டோஷாப் அப்படின்ற ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும். ஸோ ஃபோட்டோஷாப்ஸ் டுட்டோரியல்ஸ் யூடியூப்பில் தமிழில் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை லேர்ன் பண்ணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் இந்த கிளைண்ட் அக்வாசிஷன் வரும்போது நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு சூப்பராக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா கிளைண்ட் அக்வாசிஷன் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ இந்த வீடியோ சொல்கிறேன். பட் ஈவென்ச்சுவலி இது லேர்ன் பண்ணணும் நீங்கள் டெஃபினெட்லி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வர்றது தான் நம்மளோட நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில். இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்மளால் கிளைண்ட்ஸாக ஈஸியாக பிடிக்க முடியும். ஏன்னா இந்த 4 கிராஃப் வச்சு பார்க்கும்போது ஹையஸ்ட் பேயிங் ஸ்கில்லாக இருக்கிறது வெப்சைட் டெவலப்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வைஸ் விச் இஸ் நம்மளுக்கு டிமாண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக இருக்குது. எப்போலேருந்து ரொம்ப வருஷமாக ஹையஸ்ட்டாக தான் இருக்குது. ஈவென்ச்சுவலி இப்பயுமே ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்கில் வைஸும் பார்த்தாலும் சரி, இல்லை டிமாண்ட் வைஸில் பார்த்தாலும் சரி, பேமெண்ட் வைஸில் பார்த்தாலும் சரி, 3 கிராஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் வரும்போது உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த 3 விஷயமே இருக்கிறதுனால நம்ம வந்து இதை சூஸ் பண்ணிக்கணும். விச் இஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட்டை நம்ம நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்னு வரும்போது கிளைண்ட்ஸ் அக்வசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு வெப்சைட் தேவைப்படுது. அந்த டைமில் காம்படிஷன் ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள். யாருக்காச்சும் வந்து வீடியோ எடிட்டிங் தெரியுமா கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னுவாங்க. இல்லாட்டி ஃபோட்டோ எடிட்டிங் கேட்டால் எனக்கு தெரியும்னுவாங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு பார்த்துக்கலாம். பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து ரொம்ப
சும்மா ஜாலியாக வெளியே சுற்றுற கேங்காக இருந்தால் அவங்க எதுவுமே தெரியாதுன்னுவாங்க. பட் அந்த மாதிரி கேங் கிட்டலாம் ஒரு மாடரேட்டாக ஒரு ஆவரேஜாக சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு கேங் ஒரு செட் ஆஃப் 10 பீப்புள் எடுத்து கேட்கும்போது அவங்க வந்து வெப்சைட் டெவலப் பண்ணுறது எனி ஒன் அவுட் ஆஃப் 10ல் 1 people ஆனால் ஒரு 10 times கேட்கும்போது ஒருத்தவங்க இல்லை 2 பேர் வேணால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்குது, ஆனால் இங்களோட சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஸ்கில்லை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கில்லை எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக என் கோர்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். யூடியூப்லேருந்து 2nd batch 3rd batch 4th batch இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆச்சு. 5th batchக்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கு, ஆனால் கோர்ஸ் க்ளோஸில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பேட்ச் வைஸாக எடுக்கிறதுனால கோர்ஸ் எப்பயுமே ஓப்பனில் இருக்காது. ஸோ இப்போ 5th batchக்கான வாட்ஸ்அப் குரூப் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் வெப்சைட்ஸை கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் டிசைன்ஸை பண்ணது இல்லாமல் நிறைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித்தின் ஒரு 2 weeksல 1 weeksல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூடயும். நான் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட இந்த ஒர்க் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த நாலேஜ் இருக்கிறதுனால இது என்னால் ஈஸியாக அப்டேட் பண்ண முடியுது. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண வெப்சைட் டிசைன்ஸை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கிளைண்ட்ஸுக்காக கிரியேட் பண்ண விஷயங்கள். ஸோ இந்த என்டையர் கோர்ஸ்க்குள்ள ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோர்ஸ் எப்படி நம்ம ஸ்கில் எப்படி லேர்ன் பண்ணுறதும் ப்ளஸ் எப்படி கிளைண்ட் அக்வயர் பண்ணுறதும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த கோர்ஸ் விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் எனி ஆஃப் இந்த ஸ்கில் இல்லாமல் மற்ற எந்த ஸ்கில் எடுத்தாலும் கிளைண்ட் அக்வசிஷன் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நான் டீசெண்டாக ஒரு ரைட்டாக சொல்கிறேன். நீங்கள் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பிளாக் ரைட்டிங், வீடியோ எடிட்டிங், இல்லை கிராஃபிக் டிசைனிங், எது எடுத்தாலும் பரவாயில்ல. அதில் கிளைண்ட் அக்வசிஷன் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலன்னா நீங்கள் என்ன ஸ்கில் படித்தாலும் சரி அதோட ரிசல்ட் வந்து 0ல் தான் வந்து நிற்கும். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான விஷயம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் கிளைண்ட் அக்வசிஷன்றது ரொம்ப முக்கியம். ஸோ கிளைண்ட் எப்படி அக்வயர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 டைப் ஆஃப் விஷயம் இருக்குது. நம்ம ஆர்கானிக்காக அக்வயர் பண்ணலாம், இன்ஆர்கானிக்காக அக்வயர் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஆர்கானிக் வேஸை சொல்கிறேன். நான் மோஸ்ட் ஆஃப் தி டைமில் ஆர்கானிக் வேஸில் கிளைண்ட் அக்வயர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் போது இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டெஃபினட்டாக ஹை ரிசல்ட்ஸ் தரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்ட் இமெயிலிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி 2 விஷயத்தை நான் என்னோட கோர்ஸ்க்குள்ளே இன்டெகிரேட் சொல்லியிருப்பேன். ஸோ அது ஸ்பெஷலைஸாக ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 2மே யூஸ் பண்ணி நம்ம கிளைண்ட் அக்வசிஷன் பண்ணியிருக்கோம். இட் இஸ் பாசிபிள். நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட டெமோ வெப்சைட்ஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் ஈவென்ச்சுவலி என்னோட ஓன் இன்ஸ்டாகிராம் பேஜ், சப்போஸ் என்ன இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தால் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க, Dikshit_. இந்த பேஜில் நான் வந்து அட் தி ஸ்டார்டிங் டைமில் ஒரு 1.5 years பேக்கில் வந்து நான் ஒரு சில டைமில் இந்த மாதிரி அப்லோட் பண்ணி ட்ரை அவுட் பண்ணி பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அப்படி தான் நிறைய கிளைண்ட்ஸ் நான் அக்வயர் பண்ணேன். இன் ஃபியூச்சரில் போகும்போது அப்படியே இந்தியன் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்படியே யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது டிசைட் பண்ணி இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டிசைன்ஸை விச் இஸ் வெப்சைட் டிசைன்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சப்போஸ் பிளாக் ரைட்டிங்னா உங்கள் ரைட்டிங்ஸ் அப்லோட் பண்ணுங்கள், கிராஃபிக் டிசைனா உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கும்போது ஆர்கானிக்காக ரீச் கிடைக்கும். செகண்ட் ஒன் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ் என்ன மெசேஜ் டெம்ப்ளேட் பண்ணணுன்றதை நான் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் எண்ட் ஆஃப் வீடியோவில் கனெக்ட் பண்ணி விட்றேன் பாருங்கள். ஸோ கோல்டு இமெயில்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் போகிறீங்க, அவங்க பார்க்குறீங்க, அதில் சர்ச் பண்ணி அவங்களோட மெயில் எடுக்கிறீங்க. மெயில் எடுத்து ஒரு செட் ஆஃப் ஃபார்மெட்டில் மெயில் அனுப்ப போகிறீங்க. அந்த செட் ஆஃப் ஃபார்மெட்டில் மெயில் அனுப்பும் போது உங்களுக்கு ஈஸியாக கிளைண்ட்ஸ் கிடைக்க ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. இதை தாண்டி 2 மெத்தட் சொல்லியிருந்தேன். அதில் இன்னும் அதிகமான சான்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து மெயில்ஸ் அனுப்புறது, எப்படி நம்ம வந்து மெசேஜ் அனுப்புறது, எப்படி நம்ம கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில் நான் ஒரு 24 hours ஒரு கிளைண்ட்டை விச் இஸ் யூஎஸ்ஏ கிளைண்ட்டை ஃப்ரெஷராக இருந்து நான் யூஎஸ்ஏ கிளைண்ட்டை அக்வயர் பண்ணி காமிச்சேன் ஒரு வீடியோ ஃபுல்லாகவே. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெஷர் எப்படி உள்ள என்ட்ராகி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுற வரைக்கும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள்.